இருங்க 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 இருங்க. இப்படி ஒரு நாளைக்கு 7 வாட்டி அழுங்க. 4 வாரம் அழுதுட்டு அப்புறமா எனக்கு போன் பண்ணுங்க. நான் உங்க பல்ஸை பார்த்துட்டு அழுகிற அளவை குறைக்கிறேன். ஓகே சார்? என்ன சார் இங்க சிரிக்கிறீங்க அங்க அழுகுறீங்க? அதான் நம்ம கிரைம் கிளப்போட ஸ்பெஷாலிட்டி. சுருக்கமா சொல்லணும்னா ஒப்பாரி வச்சா ஓஹோன்னு வாழ்க்கை. நீங்க வாழ்க்கையில ஹாப்பியா இருக்கணும்னா ஒரு நாளைக்கு 2 வாட்டி ஒப்பாரி வச்சு அழுவணும். ஏங்க ஹாப்பியா இருக்கணும்னா சிரிக்கணும். இவரு நான் அழ சொல்றாரு. இரு. அதான் நம்ம கிரைம் கிளப்போட பாலிசி. ஒப்பாரி வச்சா ஓஹோன்னு வாழ்க்கை. போனு வேற. ஆமா கிரைம் கிளப் தான். அது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு அழுகுறேன். அது வரைக்கும் லைட்டா தேம்பி அழுவுங்க. அது கூடவாயா சொல்லணும். இப்படி அழுங்க. ஓகேவா? ஓகே. ஓ சார் எனக்கு மண்டே வெடிச்சிரும் போல இருக்கு சார். ஒண்ணுமே புரியல சார். சார் துன்பம் வரும் வேலையிலே சிரிங்கன்னு சும்மாவா சொன்னாங்க? என்ன தட்டுல 101 ரூபா மொய் வச்சா சொல்லுவாங்க? அது இல்ல சார். இப்போ வாழ்க்கைனா சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தகராறு, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, பங்காளி சண்டை, அக்கம் பக்கம் உரண்டன்னு இருக்கத்தானே செய்யுது. இப்ப உங்களே எடுத்துக்கங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையே வர்றது இல்லையா? சான்ஸே இல்ல. ஐயோ ஃபர்ஸ்ட் பிட்டே புட்டுக்குச்சே. என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? அது நீங்க சண்டை பிடிக்கிறதுல ஓகே. பசங்களுக்குள்ள சண்டையே இல்லையா? நானு பொண்டாட்டி பிள்ளைக்குன்னு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும். எப்படின்னா பின்ன ஆமா இப்போ இந்த வருஷம் உங்க பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சா? எங்க இந்த வருஷம் எங்க மாமனார் சொதப்பிட்டான். எப்போ ஏன் அப்பாவே கட்டு வரா? கட்டினா என்ன தப்பு? ஏய் அப்ப உனக்கு என்ன வேலை? நான் மத்த செலவெல்லாம் பாக்குறேன்ல. கிழிச்சனா? செகண்ட் பிட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த பால் அப்படியே பவுண்டரிக்கு அடிச்சிட வேண்டியதுதான். ஏய் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க. எங்க சார் வாங்குற சம்பளம் வாய்க்கு வயித்துக்குமே பத்தல சார். பத்திட்டு வருது சார். ஏய் இரு, நான் டெய்லர் வேலையெல்லாம் பண்றதுனால கொஞ்சம் சோத்துக்கு பஞ்சம் இல்ல சார். ஆஹா புரிஞ்சு போச்சு. அப்படினா ஓ சம்பாத்தியல் தான் நான் உட்கார்ந்து சாப்பிடுறேன்னு சொல்றியா? ஆமா 6 மாசமா அரிசி மூட்டை நான் தானே எடுத்துட்டு வரேன். அரிசி மூட்டைக்கு காசு நீ குடுக்குற, மூட்டையை தூக்கிட்டு வரது நான் தாண்டி. அதுக்கு தான் நீ லாயக்கு. எது அதுக்கு லாயக்கு? டேய் நம்ம ஓர போற நீ. டேய் இருங்க. இப்படி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா வரும்போது நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி அந்யோன்யமா தான வந்தோம். இப்படி அந்நியனா மாத்தி விட்டியா? அயோக்கிய பயல. இருங்க. இப்படி உங்களுக்குள்ள புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்துச்சுன்னா மன அழுத்தம் வரும், தூக்கம் வராது, கோபம் வரும், குடும்பம் உருப்படாது. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி பிபி வரும், கொலஸ்ட்ரால் வரும், சுகர் வரும். அப்புறம் ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு 33 மாத்திரை போட வேண்டி வரும். ஐயோ இதுக்கு என்னையா பண்றது? இதுக்கு சொல்யூஷன் தான் நம்ம கிரைம் கிளப். இப்ப நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? நீங்க 1000 கொடுங்கல நான் சொல்றேன். 2000 ரூபாய் இருக்குல்ல? சூப்பர். இப்போ நீங்க 2 பேரும் எங்க கிரைம் கிளப்ல மெம்பர் ஆயிட்டீங்க. இது எப்ப? அதான் 1000 ரூபாய் கட்டி மெம்பர் ஆயிட்டீங்களே. இனிமேலே உங்களுக்கு வீட்டுல எப்பப்பெல்லாம் மன அழுத்தம் வருதோ அப்ப நேரா கிளம்பி இங்க வந்துருங்க. வந்து ஒரு சிட்டிங்க்கு இங்க உட்கார்ந்து அழுவுறதுக்கு 500 ரூபாய் சார்ஜ். நீங்க இங்க உட்கார்ந்து அரை மணி நேரம் ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மனசுல இருக்கிற பாரமெல்லாம் குறைஞ்சு போயிடும். அப்புறம் பிபி வராது, சுகர் வராது, கொலஸ்ட்ரால் வராது. அப்படியே மென்டல் டார்ச்சர் எல்லாம் போய் ரிலாக்ஸ் ஆயிரும் அப்படியே மைண்டு. இதையும் மீறி உங்களுக்கு டார்ச்சர் ஓவர் ஆயிடுச்சுன்னா குரூப் தெரபின்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் கட்டினீங்கன்னா 4 லேடிஸ பக்கத்துல உட்கார வச்சு ஓன்னு ஒப்பாரி வச்சு அப்படியே தலையில அடிச்சு அழுது உங்களுடைய மன அழுத்தத்தை எல்லாம் போக்கிடுவாங்க. ஆஹா பார்ட்டி டோட்டலா மாட்டிக்கிச்சு. என்ன அங்க பாக்குறீங்க? அந்த ஏதோ அழுகிற சத்தம் கேக்குது. அதுவா? அது ஆயில் சந்தா உறுப்பினர், லைஃப் மெம்பர். அது என்னது லைஃப் மெம்பரா? அது
உங்கள மாதிரி தான் புருஷன் பொண்டாட்டிய அந்யோன்யமா நம்ம கிரைம் கிளப்புக்கு வந்தாங்க. இங்க வந்தவங்கள நான் அப்படி இப்படின்னு பேசி கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பிட்டேன். வீட்டுக்கு போனதும் 2 பேருக்கும் ஒரே சண்டை. அடிச்சுக்கோ புடிச்சுக்கோன்னு அடிச்சு கடைசியில 2 பேரும் டைவர்ஸே வாங்கிட்டாங்க. அந்த மன அழுத்தம் தாங்க முடியாம தான் அவர் லைஃப் மெம்பர் ஆயிட்டு வாரத்துக்கு 3 நாள் வந்து அரை மணி நேரம் ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்காரு. இங்கதான் லேடிஸ் வாய்ஸ் கேக்குது, அழுகிற வாய்ஸ். அது அவரோட ஒய்ஃப். ஏன் தந்தையும் அழுறாங்க? அதான் டைவர்ஸ் ஆயிடுச்சு இல்ல. ஐயோ நம்ம புருஷனை பிரிஞ்சிட்டமேன்னு மன அழுத்தம் தாங்காம அழுதுட்டு இருக்காங்க. ஓ, இப்ப சேர்றதுக்காக அழுகுறாங்களா? சேர முடியலையேன்னு அழுகுறாங்க. உனக்கே அது நியாயமா இருக்குதா? நல்லா இருந்தவங்களை கூட்டு வந்து கவுன்சிலிங் பண்ணி பிரிச்சு விட்ட. சரி போட்டு இனிமேலாவது புண்ணியம் பண்ணுவோன்னு 2 பேரும் சேர்த்து வைக்கலாம்ல. அதுக்கு சான்ஸே இல்ல. எப்போ அவங்க லைஃப் மெம்பர்ஷிப் கேன்சல் ஆகுதோ, எப்ப முடியுதோ அப்பதான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க முடியும். லைஃப் மெம்பர்ஷிப் எப்ப முடியும்? அதுக்கும் வாய்ப்பே இல்ல ராசா. ஒண்ணே இந்த கிரைம் கிளப்ல இருக்கணும், இல்ல கீழ் பக்கத்துல இருக்கணும். கீழ் பக்கமா? ஐயோ பார்ட்டி உஷாராவுது. சரிங்க, அப்ப நாங்க மெதுவா கிளம்புறோம். பழைய ஸ்கீம் எல்லாம் விட்டுருங்க. உங்களுக்காகவே ஃப்ரெஷ்ஷா காம்போ ஆஃபர்னு ஒன்னு வந்திருக்கு. அது என்ன ஆஃபர்? சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்ட, இனி சொல்லாம விட மாட்டான்டி அவன். சொல்றேன் பாத்தியா? அதாவது இப்போ 50,000 ரூபாய் கட்டி, அதாவது ஃபேமிலில 50,000 ரூபாய் கட்டி ஒருத்தர் மெம்பர் ஆயிட்டீங்கன்னா இன்னொருத்தருக்கு ஃப்ரீ. பை 1 கெட் 1. ஐயோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. மாட்டிக்கிச்சு சார், போச்சு, டோட்டலா போச்சு. என்ன? இதே பிபினுடைய ஸ்டார்டிங். இப்படியே ஏறிச்சுன்னா பிரஷர் ஏறிடும், சுகர் வரும், கொலஸ்ட்ரால் வரும், மண்டை குடைச்சலு கொலஸ்ட்ராலோட சேர்ந்து வரும். அப்புறம் லைஃப் லாங் அப்படியே பைத்தியம் முடிச்சு அலைய வேண்டியதுதான். ஏய், நீ உன் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? நீ ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுல இருந்து லிங்க் பிடிச்சு அப்படியே போறாண்டி அவன். நீ ஊசியில நூலை கோர்த்தா அதை அப்படியே அவன் தைச்சு கோட்டா மாட்டிடுறான். கோட்டெல்லாம் மாட்ட மாட்டேங்க, ஆஃபர் மட்டும் தான் கொடுப்பேன். சரி, இப்ப இதுக்கு எண்டே இல்லையா? இருக்கே. என்ன? 50,000 ரூபாய் கட்டுங்க, ஒப்பாரி வச்சா ஓஹோன்னு வாழ்க்கை. 50,000 எப்ப கட்டுவீங்க?